மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உட்காருங்க. ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார். அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். மிகுந்த அன்போடு பழகி, ஆசையோடு பழகி, மக்களிடத்தில் நேசமாக பழகி, தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இப்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது கூடம் நகர் என்று ஒரு நகர் ஏதோ ஒரு பகுதியில் இருக்காது. நான் சொல்ல பிரதான சாலை கிடையாது. தாண்டிக்குடியில் அது ஒரு பிரதான சாலை கிடையாது. கூடம் நகர் இல்லை, அது இல்லை. கூடம் நகருக்கு இல்லை, கூடம் நகருக்கு நாங்கள் பண ஒதுக்கீடு செய்து அதுக்காக ஒதுக்கிய பணத்தை அந்த டெண்டர் எடுத்தவர் இறந்து விட்டார். இறந்து விட்டதற்கு பின்னால் வீரகுமார்னு இறந்துட்டார். அதுக்கு பின்னால் இப்போ டெண்டர் வச்சாச்சு. அதுக்கு தான் அந்த பணி நடக்குது. ஆக அதற்கு டெண்டர் கொடுத்த ஆட்சியும் எங்களுடைய ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதில் குறிப்பாக எங்களது ஆட்சியில் கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களில் எல்லா திட்டங்களுடைய நிதிகளையும் ஒதுக்குறோம். ஒரு இன்னுக்குள்ளே கொண்டு வர ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக, கிராம வளர்ச்சிக்காக எல்லா திட்டங்களையும் கொண்டு வர்றோம். அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கிராம அண்ணாமரவளர்ச்சி திட்டத்துக்கு 1200 கோடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நபார்டு பிஎம்ஜி சுவையில் 3700 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக பெரிய அர்பனுக்கு 300 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக குழந்தை நேயப்பள்ளின்னு சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த ஸ்கூல் உங்களுக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட 200 கோடி கொடுத்துருக்கோம் அந்த வருஷம், போன வருஷம். அப்போ கொடுத்ததில் 200 கோடி. அதே மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கிராமத்தில் இருக்க நீர்த்தேக்க தொட்டிகள்லாம் 6 மீட்டர் 7 மீட்டர் தான் இருக்குது. அதை 12 மீட்டர் ஆக்கி இதுவரை வரலாற்றில் இல்லாத இருக்க வானத்தை பார்க்கின்ற அளவிற்கு ஏறத்தாழ 7500 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கிராமப்புறங்களில் கட்டப்பட்ட ஆட்சி கடந்த கால ஆட்சி என்பதை நினைவுற விரும்புகின்றேன். அதில் கடந்த ஆண்டு 300 கோடி. அந்த 300 கோடி நீங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களின் மூலமாக புதிய நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டது 300 கோடி. உயர்மட்ட பாலங்களுக்காக 800 கோடி கொடுத்துருக்கோம். இதுபோக ஊரக பகுதியில் உள்ள தெருக்கள் மற்றும் அந்த குறுகலான சந்தைகளுக்காக 350 கோடி கொடுத்துருக்கோம். ஊரக பகுதியில் உள்ள மண் சாலைகளை ஓரடுக்கு கப்பி சாலைகளாக மாற்றுவதற்கு 150 கோடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய நீர்வளங்களை பாதுகாப்பதற்காக ஒரு 500 கோடி கொடுத்துருக்கோம். இது ஊராட்சி மன்ற கட்டடங்கள் கட்டுவதற்கு 157 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக நமக்கு நாமே திட்டத்திற்காக 150 கோடி கொடுத்துருக்கோம். ஏறத்தாழ 8000 கோடி அளவிற்கு நாங்கள் நிதி அளித்திருக்கிறோம் கடந்த ஆண்டு. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் பெரிய அர்பனுக்கு ஒரு 1000 கோடி, அது மலை வளர்ச்சி பகுதிகளுக்கு சாலைகள் அமைக்க ஒரு 100 கோடி, இது போக 6000 கோடி கொடுத்துருக்கேன். மொத்தம் 7100 கோடி. இதை கணக்கிட்டு பார்த்தால் இந்த நிதிநிலை அறிக்கையில் கடந்த ஆண்டு நடந்த உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக, கிராமப்புற உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக வழங்கப்பட்ட பணம் ஏறத்தாழ 8000 கோடி. நீங்கள் 7807 கோடின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 7100 கோடி கொடுத்துருக்கீங்க. ஆக குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்கின்ற பொழுது எந்த வித்தியாசமும் தெரியல. வீடு கட்டுறதுக்குனால 3500 கோடி தான். இதுக்கு உள்கட்டமைப்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்வேறு விஷயங்களை மூத்த உறுப்பினர் அண்ணன் சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார். நேற்று கூட மூத்த உறுப்பினர் ஏவாவில் அண்ணன் பேசும்போது சமஸ் அவர்களினுடைய ஒரு புத்தகத்தை கூட காட்டினாங்க. நான் சமஸ் அவர்களினுடைய வார்த்தைகளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு ரீடர். அவர் இன்னொரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார்.
ஆட்டுகளின் தலைப்பு என்ன தெரியுமா? விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஒரு அடி. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் எழுந்து பேசுகிற போதே தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். முதலில் தவறு நடந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டதற்கு ஒரு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஆதாரம் ஆதாரம். மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இருங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு? உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல.